ஹாய் நண்பர்களே, நாம இப்போ துபாயில் அல்ராஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் ப்ளஸ் டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. பக்கத்தில் பர்துபாய் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம போட்டில் போகலாம். இந்த இடத்த இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்திருக்காங்க. தம்பி, உங்கள் பேர் என்ன? தௌஃபிக். தௌஃபிக். ஆமாம், தௌஃபிக் கூட சேர்ந்து தான் நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். தௌஃபிக் தான் சொன்னார், ஆனால் இங்கே வந்து ஒரு போட்டில் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. போகலாமா தம்பி? போகலாம். என்னென்ன இருக்குது இங்கே? இங்க வந்து ஒரு அந்த காலத்துல இருந்து இப்போ ஒரு கிராம்ஸுக்கு போட்டு இருக்குண்ணே. சரி, அந்த போட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட்டு. வேற என்னென்ன இருக்கு? வேற நிறைய இருக்குண்ணே. நீங்க வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ரைட். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள கோல்டு மார்க்கெட், அந்த போனு ஃபர்தா இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. நம்ம அந்த வழியா தான் போயிட்டு இப்போ நம்ம வந்து போட்ல ஏறி போக போறோம். ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரானியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கடைகள், அதாவது அந்த நட்ஸ் இருக்குல்ல, அந்த கடைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ச்சம்பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கடைகள் இந்த பக்கம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துபாயுடைய பழமையான கட்டடங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போகிறோம், சந்துக்குள்ளே. வாங்க போகலாம். ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பழமையான அந்த மண்ணிலே கட்டப்பட்ட வீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்து வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது ஒரே கலராக தெரியும் உங்களுக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள் இந்த வியூவை. இதான் வந்து துபாயின் பழமையான கட்டட மாடல். சூப்பர் பிளேஸ். இதெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே அழகாக சுற்றி பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக அந்த அல்ராஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகே, இது வந்து பள்ளிவாசல். இதுவும் பழமையான பள்ளிவாசலா? ஸோ இதுவும் வந்து பழமையான ஒரு பள்ளிவாசல் தான். இந்த பாருங்கள், அந்த கட்டடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கா. ஸோ அந்த காலத்தில் உள்ள சிமெண்ட்டு, அந்த மண் இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு டிசைனில் கட்டப்பட்டது. அதே போல் கதவுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம ஊரில் கூட இருக்கும் இதே மாதிரி கதவுகள். பழமையான ஒரு பள்ளி. இப்போ இந்த சைடு கட்டுறதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து பழமையான வீடு தான். பாருங்கள், ஹெரிடேஜ் ஹவுஸ்ன்னு இருக்கா. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இப்படி நின்று அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே போல் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மண்டு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் கிராமங்களில் இருக்கோம்ல, அந்த மாதிரி வீடுகள் இது எல்லாமே. இப்போ நம்ம அதே தெருவில் பக்கத்தில் உள்ள அந்த சந்துக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி ஃபர்தா மாதிரி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது இதெல்லாம் டிசைன். கல்லாம் பாருங்களேன், அப்படியே முண்டுக்கல் இருக்குது பாருங்கள். முண்டுக்கல் ஃபுல்லாக கீழே வச்சு அதுக்கு மேலே மண் வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் களிமண். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சந்து ஃபுல்லாக எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதே போல் இது கதவுகள் பாருங்கள், ஏதோ கதவு இருக்குது. ஓ, இது வந்து தண்ணி போகிற அந்த இது பைப்பு. சூப்பராக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் இந்தியாவை சுற்றி பார்க்க ஆசைப்படுவீங்க. அப்போ எந்த பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்கணும்னா கவலையப்படாதீங்க. ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேக்கேஜில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அழகாக சுற்றி காமிக்கிறாங்க. இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட் ஏற போகிறோம். இங்கேருந்து போட் ஏறி பர்துபாய் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அந்த நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் சின்னதாக வந்து ஆறு மாதிரி ஓடும். அதில் வந்து போட்டை கிராஸ் பண்ணி அந்த சைடு நம்ம போயிடலாம். போட்டில் போகிறதுக்கு ஒரு திர்ஹாம்ஸ் வாங்குறாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 23 ரூபா வரும், அவ்வளோதான். இங்கேருந்து அப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டங்க. தம்பிக்கு வந்து ஒரு சிறிய திடீர் வேலையை வந்து விட்டது. ஓகே தான், போயிட்டு வாங்க, சாலை பார்ப்போம். ஓகே, பை தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கிரான் ஷூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானிய கடைகள், சரிங்களா? அவங்களுடைய டிசைனில் அந்த கடைகள் இருக்கும், அதை அப்படியே பார்த்துடலாம். ஸோ இந்த பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, இந்த மாதிரி பூ, இந்த குங்குமப்பூ, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே மூலிகை பொருட்கள். வந்து பார்த்திங்கன்னா ஈரானியனுடைய மசாலா பொருட்கள், இந்த ஈரானியன் பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். சாக்லேட். ஓகே. ஓ, புர்கா கூட இருக்குது பாருங்கள். இது உலக புர்காவும் நிறையா இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃப்யூம் எப்படி பெரிய பாட்டிலாக இருக்குது பாருங்கள். போல் இந்த வாசனை திரவியங்கள் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்படியே கமகமன்னு மணக்குது. எல்லாமே இந்த சாம்பிராணி ஐட்டம். இந்த மாதிரி கல் மாதிரி போட்டிருக்காங்க. ஓ, அது ஒரு இலை மாதிரி இன்னொன்று போடுறாங்க. கமகம் நல்லா மணக்குது. ஸோ இது எல்லாமே வந்து படிகார கல் இருக்குல்ல, அதான் இது எல்லாமே படிகார கல். ஓகே. ஓ, குங்குமப்பூ. இங்கே பாருங்க, இந்த மாதிரி லைட்லாம் வந்து இங்கேருந்து இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இதுதான் வந்து ஈரானியன் ஸ்டைல் எல்லாமே. இந்த மாதிரி லைட் இருக்கும் அங்கே உள்ள ஸ்ட்ரீட்லாம் பார்த்தோம் அப்படின்னா. இந்த இடத்துக்கு பேர் ஓல்டு பல்லாடியா ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர். நம்ம வந்து பின் சைடு அந்த சைடு வழியாக வந்தோம். ஸோ இந்த சைடு போனாலும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கலாம். நம்ம இந்த வழியாக வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 3 இருக்கும். அங்கே போய் நம்ம போட்லேயே டிக்கெட் கொடுத்து போட்லேயே வந்து போய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாமா. இங்கே ஒரு கியூ நிற்கிது ஆஃபீஸில். அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் நின்று உள்ளே போனேன். அங்கே வந்து டிக்கெட் கிடையாது. போட்லேயே ஒரு திர்ஹம்ஸ் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வந்து போட்டில் உட்காந்தாச்சு. இதுக்கு வந்து 1 திர்ஹம்ஸ். நம்ம போட்லேயே பணத்தை கட்டி போய்க்கிற வேண்டியதான். ஸோ இது வந்து பயணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அதான் அங்கனுக்குள்ள தான் இந்த பில்டிங் தெரியுதுல, அங்கே போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1 திர்ஹம்ஸ் அவ்வளோதான். ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க போல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கிட்ட வருது. கையை நீட்டோம்னா கைக்கிட்ட வருது. இதை பாருங்க, கைக்கிட்ட வருது பாருங்க. நம்ம ஏதோ சாப்பாடு கொடுக்குறோம்னு நினச்சி கைக்கிட்ட வருது. அவ்வளோதான் மக்களே, இந்த இடம் தான் வந்தாச்சு. இந்த பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே வாங்க, நம்ம பர்துபாய் போய் சுற்றி பார்ப்போம். நம்ம கையை கடிக்குது. பர்துபாயில் நம்மளுடைய பயணத்தை அப்படியே தொடரலாம் வாங்க. ஸோ இங்கே உள்ள வந்தோம்னா கிராண்ட் சூக் பர்துபாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இது ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்லேயும் அந்த துணி, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறையா இருக்குது. அப்படியே மார்க்கெட் வந்து சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கலாம். போட்டில் ஏறி வந்தோம். அப்படியே ஃபுல்லாக வந்து அங்கே பார்த்தா அதே மார்க்கெட் தான் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்த இடம் அல் பஹிடி கிஸ்டிகள். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பழமையான கட்டடங்கள் நிறையா இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கட்டடங்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே வந்து காயின் மியூசியம்னு ஒன்று இருக்குது. வாங்க அதுவும் போய் பார்ப்போம். ஆனால் நிறைய வேலைப்பாடுகள் நடக்குது இங்கே. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து லைட்டு இருப்பாங்க. அந்த லைட் வந்து போட்டோம்னா இன்னும் அந்த தெருவில் நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். வாட் இஸ் திஸ் நேம்? This name Fahid. Fahid. نعم. Oh, this is eye close, na? Yeah. Okay. وهم حماة الوطن ويوم الزحامة ويوم الدردي كابي ومهي. 1979 வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் துபாய் வளர்ச்சி அடைகிற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு புதிய துபாய் அந்த சைடு ஃபுல்லாக வந்து நல்லா வளர்ச்சியான கட்டடங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த கட்டடங்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே அழியாமல் இதை பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் பிளேஸ் நோக்கமே என்ன அப்படின்னா இங்கே உள்ள பாரம்பரியமான அந்த கட்டடங்கள், அப்புறம் இவங்க பயன்படுத்துகிற அந்த ஆடைகள், இதெல்லாம் வந்து வர்ற மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பாரம்பரிய ஆடைகள். இவங்க இங்கே உள்ள ஆடைகளை, இங்கே உள்ள மக்களுடைய ஆடைகள், இது எல்லாமே அந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது மாதிரி இந்த ஒயிட் ஜிப்பாக ஒன்று வாங்கி நம்மளும் போடுவோம் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ உயரமான கட்டடங்கள் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? மாடி வச்ச வீடு, அதுவும் மண்ணாலேயே கட்டியிருக்காங்க. சூப்பரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாடி இருக்கும். 3 மாடி வரைக்கும் மாடி வீடுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வீடு பார்த்தீங்களா, படிக்கட்டுலாம் வச்சு மேலே ஏறி போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. இதுக்கு பாலம் பாருங்கள், இந்த வீட்டுக்கும் பாலம் செம்மையில். மேலே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாடி. அதுக்கு மேலே வந்து கம்பு இடையில கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக கம்பு இடையில கொடுத்து அந்த மண்ணை வச்சு அப்படியே பூசியிருக்காங்க ஒரு புடிம்பணத்துக்கு. சூப்பரில் இவங்களுடைய ஸ்டைலு. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சமரம் அந்த செடியிலேயே அப்படியே முன்னாடி ஒரு கிடுகு மாதிரி அமைச்சிருக்காங்க நிழலுக்கு. இதுதான் வாசல். மரக்கதவு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கதவுலாம் பார்த்தீங்கன்னா மரக்கதவு தான். ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே அப்படியே சேர்ந்த மாதிரி தான் இருக்குது எல்லா வீடுமே. இந்த கதவு முன்னாடி டிசைன் பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மண்ணிலே பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பரில் ஏசிங்க, இது வந்து ஏசி வச்சுருக்காங்க. இந்த கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே இருக்குது. கீழே வந்து கடலில் நல்லா பெரிய தூண் போட்டு அதுக்கு மேலேயே இது வந்து கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக கீழே வந்து இந்த பெரிய பாறைகள் இருக்குல்ல, அதை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பெரிய தேவைப்பாக இருக்குது.
இந்த முண்டுக்கல் வச்சு கட்டியிருக்காங்க, அதுக்கு மேலே ஃபுல்லாக மண் வச்சு அப்படியே பூசியிருக்காங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூளைக்கு மூளை எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கேமரா செட்டப் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே பயப்படாமல் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் கேமரா, எல்லா கார்னர்லையும் கேமரா, ஒவ்வொரு வீட்லேயும் 4 கேமரா வச்சுருக்காங்க. இது வந்து வீடு இல்லை, ஹோட்டல் கூட இருக்குது உள்ளுக்குள்ள. அப்படியே மேலே மண்ணை வச்சு அப்படியே பூசியிருக்காங்க. இதுவே சூப்பராக இருக்கு பார்க்க. இது வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நடந்துட்டு வந்து அவ்வளோ பெருசு. இங்கே சாப்பிட்றதுக்கும் இடங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அழகாக சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்கு நடுவிலே பாலம். ஓகே நண்பர்களே, இது சுத்த இந்த கட்டடங்கள் தான். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம திரும்ப வந்த இடத்துக்கே போகலாம். ஓகே நண்பர்களே, ரொம்ப தாகமாக இருந்தது, அதனால் வாங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து மீடியம் கப்பு வந்து 15 திர்ஹம்ஸ். அலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கேன்டா. ஓகே ஓகே, வாங்க ஜூஸ் குடிக்கலாம். சரி ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம். Fresh make it goose milk, no water mix, no water, no sugar, no ice. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் போடல, தண்ணி போடல, வாட்டர் போடல, லைட்டாக ஐஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. No water, no sugar, no ice. சூப்பர். Goose milk pure. பியூர் Chicken juice. பியூர். இது வந்து 15 திர்ஹம். ஓகே, 15. ஸோ இந்த பழம் வந்து எகிப்துலேருந்து வருது. நல்லா இருக்கு, நல்லா இனிப்பாக இருக்கு. போட்டில் போகும்போது நம்ம ஏதோ சாப்பாடு குடிக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் இங்கேயே குடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம போட்டில் போகலாம். ஓகே நண்பர்களே, போட்டில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நம்ம திரும்ப இங்கேருந்து போகலாம். இங்கேருந்து போக 2 நிமிஷம், வர 2 நிமிஷம் இந்த போட்டில் போகிறது. கரெக்டாக மணி 5:15 ஆயிடுச்சா? கரெக்டாக 5:30க்குலாம் இருட்டாயிரும். انا والله خلاص ما تقدروا تبصوا في الثاني مره لكن انا في الفصل الفصل اللي كانوا في سجن جماعي சூரியன் மறையிறத நம்ம அப்படியே அழகா பார்க்கலாம். لانه اول شيء سوريا المريض. ما يشتغل مو ما شرط انه يكون يشتغل مصنع لكن பின்னாடி தெரியுற கட்டடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம அந்த சைடு போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்தாச்சு. ஒரு போட்டுக்கு வந்து 20 பேர் போறாங்க, ஒரு ஆளுக்கு 1 திர்ஹம்ஸ். ஓகே, இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா கடை அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க வந்து வாங்க அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போவோம். என்ன இதான் அப்பா கடையா? ஆமா இதான் அப்பா கடை. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்ல ஃபேமஸ். நீங்க எந்த ஊரு? நான் வந்து திருநெல்வேலிப்பேட்டை. அப்படியா? சரி நல்லா நல்லா இருக்கீங்களா? அப்பா கடையில் வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வடை போண்டா எல்லாம் கிடைக்கும். இந்த இது ஒன்று கொடுங்கண்ணே. ஆஹா, அருமையா இருக்கு. போண்டா சூப்பரா இருக்குங்க, டேஸ்ட். ஓகே நண்பர்களே, போண்டா சாப்பிட்டோம் அப்பா கடையில், சூப்பராக இருந்தது. வெங்காய பஜ்ஜியா, வெங்காய போண்டா அருமையாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறையா பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோ முடிச்சுக்கலாம். நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து இன்னும் சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.